to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சத்தான நெல்லிக்காயை வச்சு ஒரு கேண்டி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாங்க. இதை டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க. நமக்கு விட்டமின் சி அதிகப்படுத்தும். இது முடி கொட்டுற ப்ராப்ளமையும் இது கட்டுப்படுத்தும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு நம்ம பெரிய நெல்லிக்காய் தாங்க யூஸ் பண்ணணும். 250 கிராம் நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நெல்லிக்காயை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது 8ல இருந்து 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. நல்லா இது சாஃப்ட் ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துலயே இது நான் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு கரண்டியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டா அந்த கரண்டி உள்ள இறங்கணும். அப்படின்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை நம்ம தண்ணியை ஃபுல்லா வடிகட்டி இதை ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. நல்லா வடிகட்டி ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. இந்த தண்ணியை தூர போட்டுருங்க. இது தட்டுக்கு மாத்திட்டு இது ஆறட்டுங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை கத்தியை வச்சு சின்ன சின்ன துண்டுகளா கேண்டி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நீங்க கையால நசுக்குனாலே அது வெளில வருங்க. ஏன்னா சாஃப்டா இருக்கும் அது. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி கேண்டி மாதிரி உங்களுக்கு ஷேப்ல கட் பண்ண வரலன்னா உங்களுக்கு எந்த ஷேப்ல கட் பண்ண வருதோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதுல நாம ஒரு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. அப்போதான் நமக்கு நல்ல இனிப்பா இருக்கும். ஒரு 300 கிராம் அளவுக்கு நார்மல் வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம 2 எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதோடைய சாறை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. இந்த நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா நமக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இது டெய்லி இதை நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். குழந்தைங்க நார்மலா நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இனிப்பா இருக்கும் போது அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயில நிறைய விட்டமின் சி இருக்குங்க. இதை நம்ம கண்டிப்பா அப்பப்போ நம்ம டயட்ல சேர்த்துக்கணும். நமக்கு சீக்கிரமா வெள்ளை முடியெல்லாம் வருது அப்படின்னா இதை நீங்க அப்பப்போ சாப்பிடுங்க. அவ்வளவும் நல்லது உடம்புக்கு. இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கரெக்டா ஜார்ல நம்ம டைட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணோம்னா கெட்டே போகாது. பாருங்க நல்லா கலந்தாச்சு. இப்போ தட்டை போட்டு இதை ஒரு நாள் அப்படியே வச்சிருங்க. இது ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும். அப்போதான் அந்த சர்க்கரை ஃபுல்லா கரையும். அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். பாருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சு அந்த நெல்லிக்காயில இருந்து அதோடைய ஜூஸ் தனியா விட்டுருக்கு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம இதை வடிகட்டி எடுத்துருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, குடிச்சிருங்க. ஏன்னா ஆல்ரெடி எலுமிச்சை பழம் இந்த நெல்லிக்காயோடைய சாரெல்லாம் அதுல இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நீங்க ஒரு கூல்ட்ரிங்க் மாதிரி நீங்க குடிச்சிடலாங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க தட்டுல ஃபுல்லா இதை எடுத்துட்டு இது தட்டுலயே கொஞ்சம் கொஞ்சமா பரப்பி விட்டுருங்க. இதை நாம வெயில்ல ஒரு நாள் முழுக்க காய வச்சிடலாங்க. ஏன்னா இப்போ நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் இது காஞ்சாலே போதும். 2 நாள் வேண்டாம். ஒரு நாள் மட்டும் இதை நல்லா வெயில்ல காய விட்டுருங்க. அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். நான் இங்க கிளைமேட் சரியில்லைன்றதுனால 2 நாள் வச்சிருந்தேங்க. நீங்க ஒரு நாள் வச்சா கூட போதும். 2 நாளுக்கு அப்புறம் நான் வெயில்ல இருந்து எடுத்துட்டேங்க. பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. லைட்டா உள்ள இருந்தா பரவாயில்ல, ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நீங்க எடுத்து கையில பாத்தீங்கன்னா நல்லா அது ட்ரையா இருக்கணுங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை எடுத்து மிக்சியில போட்டு பொடிச்சு இதுல சேர்த்துட்டு நல்லா கையாலேயே இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது சரியா காயலைனாலும் நமக்கு சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஈரப்பதமே இருக்கக்கூடாது. பாருங்க இப்படி கையால இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஹார்ட் கேண்டி மாதிரி இருக்குங்க. உள்ள பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க. இது ஒரு டைட்டான கிளாஸ் ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.